ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு இந்த ஆவணங்கள்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 28/4/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை சார்பில் இந்த ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் த ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்டு இன் த சிவில் அப்பீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7/4/2025 அப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா பத்திரப்பதிவுத்துறை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்தர் த ஃபாலோவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரீட்ரேட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமான பாயிண்ட்டு, த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு வெரிஃபை த டீட்டெயில்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ப்ரெசன்டட் பிஃபோர் தம் ஆஸ் பர் செக்ஷன் 22A 22B அண்டு என்கொயரி பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் பர் செக்ஷன் 34 ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்டர் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒருத்தர் வராங்க, பத்திரம் பதிவு பண்ண வராங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை இந்த செக்ஷன் படி தெளிவாக என்கொயரி பண்ணி வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டீட்டெயில்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ஷுட் பி கம்பேர்டு வித் த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் இன் தர் ஆஃபீஸ் ஆர் எனி அதர் ஆஃபீஸ் இன் விச் த ரெக்கார்ட் ஆர் அவைலபிள் டு செக் த அத்தாசிட்டி ஆஃப் த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் அண்ட் ப்ரொசீட் த ரெஜிஸ்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒப்புதல் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாரி பத்திரப்பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸை வச்சும் அதேமாரி வேறு ஏதாச்சும் ஆஃபீஸில் இருக்கிற ரெக்கார்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பத்திரப்பதிவு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எனி டவுட் அரைசஸ் ஃபைல் வெரிஃபிகேஷன் ஆர் என்கொயரி தென் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ட் டு ஃபாலோ த ப்ரொவிஷன் கண்டெய்ன்ட் இன் த செக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாச்சும் அந்த பத்திரப்பதிவு பண்ண சொல்ல அவங்க மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, எவ்ரி பர்சன் ஷெல் பி லீகலி பவுண்ட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் டு சச் ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் வென் ரெக்கர்ட் பை ஹிம் டு டூ. அதாவது எல்லா பர்சனுமே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பதிவுத்துறைக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா லீகலாக இருக்க எல்லாருமே நீங்கள் கொஷின் கேட்டு அவங்களுக்கு கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டவுட் இருக்குது, அவங்க மேலே பார்த்தேன் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, ஏதாச்சும் ஏமாற்ற வேலை பண்ணுறாங்க அப்படின்னு டவுட் இருக்குன்னா எல்லாருமே கூப்பிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் எல்லா டவுட்டும் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டும் பார்த்தா முக்கியமான பாயிண்ட்டு தான். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வெளியிட்டிருந்தாங்க இந்த பாயிண்ட்டு. It is hereby reiterated that if registering officer are found to have passed an order to refusal on the ground that executant of a document has not produced original previous document, அதாவது ஸோ ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டும் நான் ட்ரேசபிளுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த நான் ட்ரேசபிளுக்கான சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தா கேட்கக்கூடாது அப்படின்ற மாரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் நான் ட்ரேசபிளுக்கான டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தா இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈஸி, அது மட்டும் இல்லாமல் அண்ட் அதர் ரெவென்யூ டீட்டெயில், இது எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது. தென் சிவியர் டிசிப்ளினரி ஆக்ஷன் வில் பி டேக்கன். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை மீது சிவியராக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தலைவர் மீது யார் பத்திரம் பதிவு பண்ணுறாங்களோ அவங்க தலைவர் மீது சிவியராக ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதேமாரி அந்த நான் ட்ரேசபிளுக்கான சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், அது இருக்கணும் அவசியம் கிடையாது. ஈஸிக்கான டாக்குமெண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. பட்டா சிட்டா காப்பி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாரி அறிவுறுத்திருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் ஷல் நாட் இன்சிஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ஆர் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் ஈஸி. அதாவது ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்கள் யார்கிட்டையுமே இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாரி இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மீண்டும் பார்த்தா நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க முக்கியமான இந்த சுற்றைக்குள்ள பாயிண்ட்டு. த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஷுட் மானிட்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் அண்ட் டு வெரிஃபை த எபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவ் பீன் ஃபாலோடு வித்தவுட் எனி லேப்ஸ் அண்ட் டு செக் தட் தெர் இஸ் நோ டிலே ஆர் ஆஸ் வெல் ரெஜிஸ்டரிங் ஆஃப் டாக்குமெண்ட். அதாவது மேலே சொல்லியிருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எல்லா பத்திரமே வந்து பார்த்தா பத்திரப்பதிவு சீக்கிரமாக பிடிங்க, எந்த டிலே ஆகாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு பதிவுத்துறை இந்த ஒரு அப்டேட்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே இல்லைங்க, அதாவது உங்கள் கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸை வச்சு பத்திரப்பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாரி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், எதுவுமே இங்கே கேட்கக்கூடாது அப்படின்றதையும் மீண்டும் மீண்டும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏதாச்சும் வந்து பத்திரப்பதிவு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் முக்கிய சுற்றறிக்கை 28/4/2025 அன்னைக்கு வந்து பார்த்தா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.